ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பக்கத்தில் உள்ள தலமலை வனசரகத்துக்கு உட்பட்ட தொட்டாபுரம் வனப்பகுதியில் ஜூன் 26, 2024 அன்னைக்கு எப்பவும் போல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட ரோந்து பணிக்கு போகிறாங்க. ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வர்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறாங்க. ஏதாவது எனிமல்ஸ் செத்து கிடக்குதா, அதனால தான் இந்த ஸ்மெல் வருதா அப்படின்னு நினச்சி அந்த இடத்துலையும் போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஏதாவது விலங்குகள் கிடக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. ஆனால் ஒரு சாக்கு மூட்டை இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த சாக்கு மூட்டையிலிருந்து தான் இந்த துர்நாற்றம் வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வித பயத்தோடையே அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மூட்டைக்குள்ள மனித உடல் சிதைஞ்சு போய் எலும்புகள் மட்டும் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. இந்த பாடி ஆணா பெண்ணா அப்படின்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பாடி இருந்திருக்கு. ஏன்னா எலும்புகள் மட்டும்தான் அந்த சாக்கு மூட்டைக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா ஆசனூர் போலீஸ்க்கு இது பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த எலும்பு கூடுகளை கைப்பற்றி ஆய்வுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய லேபுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு அடுத்தது போலீஸ் இந்த சாக்கு மூட்டையில் இருந்த எலும்பு கூடுகள் யாரோடது, யாரையாவது கொலை பண்ணிட்டு அந்த பாடியை சாக்கில் கட்டி இங்கே வீசி இருக்காங்களா, எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கும், யார் அந்த கில்லர், இது போல் நிறைய மர்மமான கேள்விகளோட அவங்களோட இன்குவரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இறந்தது யார், எதனால் இவரை கொலை பண்ணாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சென்னை லேப்லேருந்து போலீஸ்க்கு கிடைச்ச ரிப்போர்ட்டில் இறந்த நபர் ஒரு ஆண் அப்படின்னும் அவருக்கு 45லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது போலீஸ்க்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தாலும் அந்த நபரோட வயசை வச்சு மிஸ்ஸிங் பர்சன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நினச்சி அவங்களோட விசாரணையை தாளவாடி மலைப்பகுதி உட்பட அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாலையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் 50 வயசு மதிக்கத்தக்க யாராவது காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிருக்கான்னு கேட்டு அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் மே 27 அன்னைக்கு அதே தாளவாடி பகுதியை சேர்ந்த 50 வயசான குமார் அப்படிங்கிற நபரை காணலை அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆசனூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி இறந்த நபர் குமார் தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போலீஸ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டோட ரிசல்ட் போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே அது குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிருச்சு. இறந்த நபர் யாருன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவரை கொலை பண்ணது யார், எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸ்க்கு அடுத்த டென்ஷன் ஆரம்பிக்குது. அடுத்ததா இந்த குமார் சம்மந்தப்பட்ட கொலையில் யார் ஈடுபட்டிருப்பாங்க, எதனால இந்த குமார் கொலை செய்யப்பட்டிருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குமாரோட ஊரான தொட்டாபுரம் கிராமத்துக்கு போயிட்டு போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட எல்லாம் அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குமார் அந்த ஏரியாவில் விவசாய கூலி தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் யார் கூடயும் பெருசாக எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டார். எதிரிகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு தான் அங்கே இருக்க எல்லாருமே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஊரில் எப்படி விசாரித்தாலும் இந்த கேஸில் பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே போலீஸ்க்கு இல்லை. இப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டு இருக்கும்போது தான் சரியாக ஜூலை 5 அன்னைக்கு ஆசனூர் போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அதில் பேசினது தலமலை பகுதியோட விஏஓ தம்புராஜ் அப்படிங்கிற ஆஃபீஸர் தான். அவர் சொன்ன அந்த தகவல் தான் குமார் வழக்கோட முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. 50 வயசான குமாரை கொலை பண்ண கொலையாளி இப்போ என்னோட ஆஃபீஸில் சரணடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் அந்த தகவல். இதை கேட்ட போலீஸ் உடனே அந்த விஏஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே இருந்த நபர் 24 வயசான ஒரு பையன். அதுக்கப்புறமா அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து போலீஸோட இன்குவரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த குமார் கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே வெளியில் வருது. ஈரோடு தாளவாடி மலைப்பகுதியில் இருக்க தொட்டாபுரம் அப்படிங்கிற சின்ன கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்த நபர் தான் இந்த 24 வயசான நாகமல்லு. இந்த பையனோட அப்பா பேர் ராமசாமி. இவர் டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறாரு.
அம்மா முத்துமணி, அவங்களுக்கு வயசு 45. இவரோட கூட பிறந்தவங்க ஒரு தம்பி. அவரு கோவையில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இதுதான் இவங்களோட குடும்பம். இந்த நாகமல்லு அப்படிங்கிற நபர் கூலி வேலை பார்க்குறாரு. இவங்க குடும்பம் தொட்டாபுரம் கிராமத்தில் இருக்க ஒரு தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் தான் தங்கிட்டு இருக்காங்க. டெய்லியும் அப்பா டாஸ்மாக் கடை வேலைக்கும் நாகமல்லு கூலி வேலைக்கு போனதுக்கப்புறமா அம்மா முத்துமணி மட்டும் தனியாக வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ தான் தன்னோட வயசுக்கு செய்யக்கூடாத ஒரு கேவலமான வேலையை அந்த அம்மா பார்த்துருக்காங்க. தனியாக வீட்டில் இருக்க முத்துமணி பக்கத்தில் வசிக்கக்கூடிய குமார் அப்படிங்கிற நபர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பழக்கம் நாளாகும்போது தகாத உறவாக மாறவும் ஆரம்பிக்குது. முத்துமணி குமார் கூட உறவு வச்சுக்க ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி தான் குமாரும் நினைக்கிறாரு. டெய்லியும் வேலைக்கு போகக்கூடிய பையனும் அவங்களோட ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆகும். அதனால் முத்துமணி என்ன பண்ணுறாங்கன்னா குமாரை அவங்களோட வீட்டுக்கே வர சொல்லி 2 பேரும் உறவு வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதையே வழக்கமாகவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் 2 பேரும் அவங்கவுங்க வீட்டில் இவங்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாவே நடந்துட்டுருக்கு. ஆனால் முத்துமணி வீட்டில் இதை பற்றி யாருக்குமே தெரியல. ஒரு தப்பை எவ்வளோ நாளைக்கு தான் மறைச்சு மறைச்சு செய்ய முடியும்? கண்டிப்பாக அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்து தானே ஆகணும். அந்த மாதிரி தான் முத்துமணியோட இந்த தகாத உறவு பற்றின தகவல் அவரோட மகனான நாகமல்லுவுக்கு தெரிய வருது. ஃபஸ்ட்டு இதை கேட்டப்போ என்னோட அம்மா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, அவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு ரொம்ப க்ளோஸான நபர்கள்கிட்ட இருந்தே தொடர்ந்து இதை பற்றி உங்கள் அம்மா இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்ட நாகமல்லுவுக்கு ரொம்பவே கோவம் வருது. நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு கேவலமாக தெரியலையா? இந்த வயசில் இது தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட மூஞ்சுக்கு நேராகவே அவர் கேட்டு சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாரு. மகனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச முத்துமணி கொஞ்சம் பயமாக தான் இருக்காங்க. அப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கணும், இதை பெருசாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவ்வளோ நாள் செஞ்சது தப்பு தான், இனிமே அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட சொல்கிறாங்க. அம்மா பேசாமல் இருந்தாலும் குமார் வந்து சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்ச நாகமல்லு குமார்கிட்ட போயிட்டு, இதை பாரு, என்னோட அப்பா வயசில் நீ இருக்கனால தான் உன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா நீ செய்கிற கேவலமான வேலைக்கு என்னோட கை தான் உன்கிட்ட பேசும். இதோட எங்கள் வீட்டுக்கு வர்றதை நீ நிறுத்திக்கோ. அம்மா கூட தொடர்பில் இருக்கதையும் நிறுத்திக்கோ. அப்படி இல்லைன்னா அடுத்து நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனை கண்டபடி திட்டி விட்டுட்டு ஃபைனல் வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அம்மா வந்து ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு நாகமல்லு நினச்சிருக்காரு. ஆனால் கள்ளக்காதல் மயக்கத்தில் இருந்த குமாரும் முத்துமணியும் நாகமல்லுவுக்கு தெரிஞ்சதையோ இல்லை அவர் சொன்ன விஷயத்தையோ காதில் கூட கேட்டுக்கல. எப்பவும் போல பையன் வீட்டில் இருக்கும்போது நல்லவ மாதிரி இருக்கக்கூடிய முத்துமணி அவர் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா கரெக்டான டைம் பார்த்து குமாரை வர வச்சு திரும்பியும் வீட்டில் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுவும் கொஞ்ச நாளில் தன்னோட பையனுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கவே இல்லை. சரியா மே 27ஆம் தேதி 2024 அன்னைக்கு காலையில் எப்பவும் போல் நாகமல்லு அவரோட தோட்ட வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. வழக்கமாக நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார். அன்னைக்கின்னு பார்த்து வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தவர் தன்னோட வீட்டில் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பார்க்குறாரு. ஒரு மகனா தன்னோட அம்மாவை எந்த கேவலமான ஒரு சூழ்நிலையில் பார்க்கக்கூடாதோ அப்படி அன்னைக்கு நாகமல்லு பார்க்குறாரு. தன்னோட அம்மா குமார் கூட கட்டிலில் உல்லாசமாக இருந்திருக்காங்க. முத்துமணி இந்த டைமில் வீட்டுக்கு யார் வரப்போகிறாங்க, ஹஸ்பண்டும் பையனும் ரொம்ப லேட்டாக தானே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணாமே வச்சுருந்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமல் நாகமல்லு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அந்த சமயத்தில் ரூமில் அம்மா கட்டிலில் செஞ்ச கேவலமான ஒரு விஷயத்தையும் பார்க்குறாரு. உடனே இதை பார்த்த அவருக்கு கோபம் அதிகமாக வருது. அந்த டைமில் தன்னோட மகனை பார்த்த முத்துமணியும் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் பயத்தில் இருக்காங்க. நாகமல்லு கோபத்தோட உச்சிக்கு போனவர் கட்டிலில் படுத்திருந்த குமாரை இழுத்து கீழே தள்ளி அடிக்க ஆரம்பிக்கிறாரு.
கோவத்துல அவர திட்டவும் செய்றாரு. "நான் எவ்ளோ சொல்லியும் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கேவலம் பண்றதுக்கு உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமார திட்டிக்கிட்டே அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் தாக்கும்போது குமார் குடிபோதையில இருந்தனால ஒரு ஓரமா போயிட்டு விழுந்துடுறான். இவனை இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு நினைச்ச நாகமல்லு வீட்ல இருந்த ஒரு பில்லர்ல அவனை கட்டி வைக்கவும் செய்றாரு. ஏன்னா காலையில இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போயிட்டு ஒப்படைச்சிடணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் அவர் நினைக்கிறாரு. ஆனா போதையில இருந்த குமார் தான் பண்ண தப்ப நினைக்காம நாகமல்லுவ கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. அவர் சொன்ன கெட்ட வார்த்தையை கேட்ட நாகமல்லுவுக்கு கோவம் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. என் வீட்டுக்கு வந்து அம்மாவோட படுத்துட்டு என்ன இந்த கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவனை இனிமே விடவே கூடாது அப்படின்னு நினைச்ச அவரு வீட்டில் ரூம்ல வச்சிருந்த சுத்தியலை எடுத்துட்டு வந்து ஓங்கி குமாரோட தலையில பல முறை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல குமாரோட மண்டை உடைஞ்சு ரத்தம் வெளியே வந்து சம்பவ இடத்துலயே அவர் இறந்து போயிடுறாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்த முத்துமணி பயத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்காங்க. கோவம் தன்னிச்ச நாகமல்லு குமாரோட பாடியை பார்த்து அவசரப்பட்டு ஒரு கொலையை பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு தன்னோட பெரியப்பா மகனுக்கு கால் பண்றாரு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பையன்கிட்ட சொல்லி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுடா தம்பி அப்படின்னு சொல்லியும் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு உதவி செய்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த மாதேவன் அதுக்கப்புறம் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நாகமல்லு வீட்டுக்கு அவர் வாராரு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணன்ட்ட கேட்கும்போது எனக்கு எதுவுமே ஐடியா இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாடியை காட்டுப்பகுதியில் வீசிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்க காட்டு விலங்குகள் அதை சாப்பிட்டுரும். யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது, பாடியும் யாருக்கும் கிடைக்காது, நம்ம ஈஸியாக இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த ஒரு கோணிப்பையை எடுத்துகிட்டு வந்து அதில் குமாரோட பாடியை போட்டு கட்டி மூட்டையாக ரெடி பண்ணி அவங்களோட 2 வீலரில் வச்சு நைட்டோட நைட்டாக கொண்டு போய் மலைப்பகுதியில் வீசிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டில் இருந்த ரத்தக்கரை எல்லாமே கழுவி நீட்டாக க்ளீனும் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் எப்பவும் போல் எதுவுமே நடக்காத மாதிரி நாகமல்லு வீட்டிலேருந்து கிளம்பி அவரோட வேலைக்கு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் குமாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வேலைக்கு போன அவர் ஏன் வீட்டுக்கு இன்னும் திரும்பியே வரலை, ஒரு ஃபோன் பண்ணியும் சொல்லலை, எங்கே போனார் அப்படின்னு சொல்லி தெரியாமல் எல்லா பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே தேடியும் அவங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்கல. சரி அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினச்ச அவங்க நேராக ஆசனூர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு குமார் அப்படிங்கிற நபர் காணாமல் போயிட்டாரு, ஸோ அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவரை பற்றி விசாரிச்சிருக்காங்க. ஆனால் பெருசாக எந்த தகவலுமே கிடைக்கல. ஸோ அந்த விசாரணை அப்படியே வந்து மெத்தனமாக போகும்போது தான் இதை தெரிஞ்சுக்கிட்ட நாகமல்லுவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போலீஸ்க்கு பெருசாக எந்த தகவலும் கிடைக்கல. பாடியை நம்ம காட்டுக்குள்ளே வீசினனால கண்டிப்பாக அங்கே இருக்க ஏதாவது மிருகம் அதை சாப்பிட்ருக்கோம், இனிமே நம்ம மாட்டவே மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் ஜூன் மாதம் 26 அன்னைக்கு வனப்பகுதிக்கு ரோந்து போன ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் குமாரோட சடலத்தில் இருந்த எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஊரில் இருக்க எல்லார்கிட்டையும் தீவிரமாக விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து பயந்து போன நாகமல்லு எப்படியும் போலீஸ் நம்மளை தேடி பிடிச்சிருவாங்க, அதுக்குள்ளே நம்மளே போயிட்டு சரண்டர் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சவர் விஏஓ ஆஃபீஸ்க்கு ஜூலை 5 அன்னைக்கு போகிறாரு. இதை எல்லாத்தையும் கேட்ட போலீஸ் கொலையை மறைச்ச முத்துமணி, பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு உதவி செஞ்ச மாதேவன், நாகமல்லு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. இந்த கேஸ் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சம்பவத்தில் தன்னோட குடும்பத்தை நினைக்காம காமவெறி பிடிச்சி அலைஞ்ச ஒரு அம்மாவால் எந்த தப்புமே செய்யாத ஒரு பையன் கொலைகாரனாக மாறி இப்போ ஜெயிலில் இருக்கான். வாழ வேண்டிய வயசில் அந்த பையன் சிறையில் கம்பி எண்ண வேண்டிய நிலை அவங்க அம்மாவால் ஏற்பட்டிருக்கு. பேரன் செய்கிற எந்த தப்பாக இருந்தாலுமே நிறைய கேஸில் நம்ம பார்க்குற விஷயம் அவங்களோட பிள்ளைங்க தான் கடைசியாக பாதிக்கப்படுறாங்க. காமம் அப்படிங்கிற பாதாள சாக்கடை கடைசியாக போய் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஜெயிலாக தான் இருக்குது. குடும்பத்தில் கிடைக்கிற சந்தோஷம் மட்டும்தான் எப்போவுமே நமக்கு நிரந்தரமானது, அதுதான் உண்மையானதும் கூட.
இதை தாண்டி வரக்கூடிய எதுவுமே நிரந்தரமே கிடையாது. தற்காலிகமான சந்தோஷத்தை பார்த்து விலை மதிக்க முடியாத உறவுகளை இழக்கிறது பெரிய முட்டாள்தனம். இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இது போன்ற உண்மை சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.